உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய, அதாவது 2026, 27 ஆகிய 2 ஆண்டுகளுக்கான நற்பலன்களை நிர்ணயிக்கக்கூடிய நாட்கள் இந்த 25 நாட்கள். அதனால் இந்த சுக்கிர பயிற்சி முக்கியத்துவம் பெறுகின்றது. இந்த சுக்கிரன் ஒழுங்கா இல்லை அப்படின்னா சுகம் இருக்காது, வசதி வாய்ப்புகள் இருக்காது, மனைவியால் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்காது. இவருக்கு டியூரேஷன் கம்மி, ஆனால் இவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பெரிய பெரிய காரியம்தான். அதனால் வாழ்க்கையில் வெற்றிகள் நிறையக்கூடிய நேரம் வந்துவிட்டது. இது உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய சுக்கிர பயிற்சி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மீனராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். மீனராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதி சுக்கிரன் விரயஸ்தானத்துக்கு வராது. இந்த சுக்கிர பயிற்சியை பற்றி ஏன் சார் இவ்வளவு போடுறீங்க? ஏன்னா இப்போவும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சுகம் அதிகமாக இருக்க வேண்டும், துக்கம் இல்லாத வாழ்க்கை அமைய வேண்டும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சுக்கிர பயிற்சி ஒரு இன்றியமையாத போஸ்டாக இருக்கும். இந்த சுக்கிரன் ஒழுங்காக இல்லை அப்படின்னா சுகம் இருக்காது, வசதி வாய்ப்புகள் இருக்காது, மனைவியால் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்காது, தாம்பத்திய வாழ்க்கையே இருக்காது, திருமண வாழ்க்கையில் இருக்காது. எல்லாருக்குமே மனுஷனாக பிறந்தவன் அத்தனை பேர் என்ன ஆசைப்படுறோம்? எனக்கு ஒரு நல்ல மனைவி அமையணும், எனக்கு ஒரு நல்ல குழந்தை பிறக்கணும், நல்ல வம்ச விருத்தி ஏற்படணும், வசதி வாய்ப்புகள் பெருக வேண்டும், காரு பங்களா வீடு மாளிகைன்ட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறோம். என் மனைவிக்கு நிறைய தங்க நகையை போட்டு அழகு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா இந்த சுக்கிரன் ஒழுங்காக இருக்கணும். இந்த சுக்கிரன் ஒழுங்காக இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த மாதத்தில் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் செய்யாத தப்புக்கு உடனே எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, அடல்ட்ரியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. இது காமம் சார்ந்த விஷயம் கிடையாது. இது உங்களுடைய நடத்தை சார்ந்த விஷயமும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, சுக்கிரன் ஒழுங்காக இருந்துட்டாருன்னா நல்ல பேர் வரும். குரு நல்லாவே இருந்தால் கூட சுக்கிரன் சாதகமாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு அவப்பேர் ஏற்படுறதுக்கான அமைப்பை கொடுத்து உங்களுக்கு மரியாதை குறைவை ஏற்படுத்துவார். சில பேர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஆளை சுற்றி நிறைய பெண்கள் இருப்பாங்க. அதில் அம்மா வயசுலேருந்து பாட்டி வயசுலேருந்து இருக்கிற பெண்கள்லேருந்து ஒரு குழந்தை வயசில் இருக்கிற பெண்கள் வரைக்கும் அந்த நபர் போனாலே அந்த ஆஃபீஸ் கலகலகலன்னு இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த நபருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல இடத்துல அமர்ந்திருக்காருன்னு அர்த்தம். ஆனால் அதுவே 7ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ இருந்தால் வயசு வித்தியாசம் பார்க்காம தப்பான தொடர்பை ஏற்படுத்தி சங்கடப்படுத்துவார். அப்பேற்பட்ட சுக்கிரன் உங்களுக்கு இந்த மாதத்தில் பயிற்சி ஆகிறாரு. அந்த பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நல்க போகிறாரு, தரப்போகிறான்னு பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னா 20 நாளைக்கு ஒரு தடவை, 25 நாளைக்கு ஒரு தடவை இருக்கிறதுலே ஷார்ட் டியூரேஷன் சுக்கிரனுக்கும் புதனுக்கும் தான். ஏன்னா புதன் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கார், சுக்கிரன் அதுக்கு அடுத்தது தான் நம்ம பூமி வராரு. ஆனால் பூமியை சுற்றி இவர் வராரா அப்படின்னு கேட்டால் பூமியை சுற்றி இந்த கிரகங்கள் வராது, சூரியனை சுற்றி தான் வரும். ஆனால் பெர்ஸ்பெக்டிவ் என்ன இடத்துலேருந்து பார்க்கும்பொழுது, பூமியிலிருந்து பார்க்கும்பொழுது இந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது, எங்கேருந்து எந்த ராசிக்கு போக போகிறார், இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சுக்கிர பயிற்சி என்றைக்கு நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா February 5ஆம் தேதி 2026 வருடம் 5/2/2026 அன்று மகர ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த கும்பராசியில் ஏற்கனவே ராகு இருக்கார். அந்த இடத்துல புதன் இப்போ தான் February 3ஆம் தேதி அன்றைக்கி பயிற்சி ஆகிருக்காரு. ஸோ அந்த இடத்துக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். புதன் போன இடத்துக்கு சுக்கிரனும் பின்னாடியே போகிறார். இது உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும், அது எத்தனை நாளைக்குன்னு பார்த்தேன்னா மார்ச் 1ஆம் தேதி அன்னைக்கு அடுத்த சுக்கிர பயிற்சி. February 5லேருந்து மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் கும்பராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த 25 நாட்கள், அதாவது February 5லேருந்து மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 25 நாட்கள் இல்லை 24 நாட்கள்னு வச்சுக்கலாம். இந்த 25 நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறாரு. அதாவது மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்கள்ல, இவருக்கு டியூரேஷன் கம்மி, ஆனால் இவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பெரிய பெரிய காரியம்தான். அதனால் இவர்னால் உங்களுக்கு நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு காரணம் இந்த சுக்கிரன் தான். சனி 12ஆம் இடத்துக்கு வந்தாலோ இல்லை ராசிக்கு வந்தாலோ வேலை இழப்பு ஏற்படும்.
ஆனால் வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு காரணம் இந்த சுக்கிரனாக இருப்பார். அதே சமயம் உங்களுக்கு அவப்பேர் ஏற்படுறதுக்கு இந்த சுக்கிரன் காரணமாக இருப்பார். நெருங்கிய நட்பு வட்டத்திலிருந்து சிலர் விலகி போகிறாங்கன்னா அதுக்கும் இந்த சுக்கிரன் காரணமாக இருப்பார். ரகசிய உறவுகள் ஏற்படுறதுக்கு காரணமாக இந்த சுக்கிரன் இருப்பார். அதே சமயம் உங்களுக்கு ரகசிய இடங்களில் மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் வருது, வியாதி வருது, பெண்களுக்காகட்டும் ஆண்களுக்காகட்டும் யூரினரி இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி மறைவு ஸ்தானங்களில் வரக்கூடிய வியாதிகளுக்கும் இந்த சுக்கிரன் காரணமாக இருப்பார். அதே மாதிரி உங்களுக்கு வசதி வாய்ப்புகள், தங்க நகைகள், வைர நகைகள், இல்லாட்டி நீங்கள் வெள்ளியில் கிலோ கணக்கில் வாங்கி வைக்கிறது, வண்டி வாகன சேர்க்கை, இதெல்லாம் சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் நடக்கக்கூடிய வகையில் இருக்கும். இந்த சுக்கிரன் பயிற்சியானது இந்த 25 நாட்களுக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட, உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறாருன்னு இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள், உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய, அதாவது 2026, 27 ஆகிய 2 ஆண்டுகளுக்கான நற்பலன்களை நிர்ணயிக்கக்கூடிய நாட்கள் இந்த 25 நாட்கள். அதனால் இந்த சுக்கிர பயிற்சி முக்கியத்துவம் பெறுகின்றது. மீனராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். மீனராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதி சுக்கிரன் விரயஸ்தானத்துக்கு வர்றார். தூக்கத்தை கெடுக்குமா அப்படின்னு கேட்டால் குரு பார்வை இருக்குது. அதனால் தாயார் பேச்சை கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. உங்கள் அம்மா பேச்சை கேட்டு நடக்கணும். இல்லை அம்மா வழி பாட்டி, இல்லை அம்மா வழி தாத்தா, இவங்க பேச்சை கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதி இருக்கும், தூக்கம் இருக்கும். இல்லாட்டி தூக்கம் கெடும். சிலருக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் ஏற்படும். கடல் கடந்த பயணம். ஜென்ம சனி நடக்குதே சார், இப்போ தான் சார் போக முடியும். ஜென்ம சனி நடக்கும்போது 12ஆம் இடத்துக்கு குரு பார்வை, 12ஆம் இடத்துல சுக்கிரன் நீர் கிரகம் வருதுனால கடல் கடந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை நிமித்தமான கடல் கடந்த பயணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். சிலருக்கு சொந்த வீடுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை மூலமாக ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ஆனால் அவங்களுக்கு மன உளைச்சலை, அவங்களால் ஏற்பட்ட மன உளைச்சல் உங்கள் பேரை 10 பேர் எதுக்கு அவமானப்படுத்தினது, இப்போ அதெல்லாம் விலகும். அதே சமயம் உறவுகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். உங்களுடைய தைரியம் அதிகரிக்கிறதுக்கு இளைய சகோதரர்கள் துணையாக செயல்படுவார்கள். அவங்க பேச்சை கேட்டு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அவங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுனீங்கன்னா நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கேம்பிளிங் பண்ணுறது, கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுறது, ஷேர் ட்ரேடிங் பண்ணுறது, இதெல்லாம் லிமிட்டடாக வச்சுக்கோங்க. இல்லாட்டி நஷ்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நஷ்டத்தை வெளியிலே சொல்ல முடியாது, சில கஷ்டங்களை வெளியிலே சொல்ல முடியாது, அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த கஷ்டங்களுக்கும் அந்த நஷ்டங்களுக்கும் விமோசனம் தரக்கூடிய அமைப்பை குரு பகவான் கொடுக்கிறார். ராசிநாதன் குரு வக்கரமாக இருக்காரே, அதனால் எங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுமான்னு கேட்டால் இல்லை. உங்களுக்கு வேலையில் இடமாற்றம் ஏற்படும். அதனால் பெருசாக பாதிப்புகள் ஏற்படாது. சுகங்கள் அதிகரிக்குமா கேட்டால் இருக்கிற சுகத்தை மெயின்டைன் பண்ணிப்போங்க. அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்தில் வயிறு சம்பந்தமான விஷயம், 4ஆம் இடம் இந்த நெஞ்சு மேல் வயிறு, இந்த 2 இடத்துல எதுவும் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கோங்க. குறிப்பாக உங்களுடைய கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், சாப்பாடு பித்தம் சார்ந்த விஷயம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வயிறு அஜீரண கோளாறு, தப்பான உணவு வகையில் சாப்பிட்றீங்க, நைட்டு கோதுமையை சாப்பிட்றதை விட்டுட்டு மைதாவை சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை. நைட்டு பொரிச்ச உணவுகளை சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. நான்வெஜ்னால் நிறையா சாப்பிட்றாங்க, குறைச்சிக்கோங்க. ஈவினிங் டைமில் நான்வெஜ் சாப்பிடுங்க, ஈவினிங்குள்ளே முடிச்சிருங்க. நைட்டு லைட் ஃபுட்டாக இருக்கணும். இதுதான் உங்களுக்கான அட்வைஸாக இருக்கும். இது உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய சுக்கிர பயிற்சி. ஸோ உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வேண்டுமா, தூக்கமற்ற வாழ்க்கை வேணுமாங்கிறத டிசைட் பண்ணக்கூடியது இப்போது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய எந்த ஒரு விஷயத்திலும் நேர்மையை கடைபிடிப்பது நல்லது. சனி ஜென்மத்தில் இருக்கார், அதனால் எல்லார்கிட்டையும் நேர்மையாக இருந்துட்டீங்கன்னா நல்ல பலன். அடுத்தவனை ஏமாற்றணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எதிரிகளை நீங்களே உருவாக்கி கொள்வீர்கள், உறவுகளுக்குள்ளேயே எதிரியை உருவாக்கி கொள்வீர்கள். அதனால் இந்த சுக்கிர பயிற்சியில் நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நன்மையை ஏற்படுத்தும். இந்த சுக்கிர பயிற்சி உங்களுடைய ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன் இதை சொல்கிறேன், உடனே சில பேர் நீங்கள் சொல்லுவீங்க இவர் காசு பார்க்குறதுக்கு, எனக்கு நீங்கள் என்கிட்ட பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏதோ ஒரு ஜோசியர்கிட்ட, நல்ல ஜோசியர்கிட்ட பாருங்கள். ஏன் அப்படின்னா உங்களுடைய அடுத்த 2 வருஷம் 2026, 2027 குரு கொடுக்கக்கூடிய நற்பலன்களையும் சனி கொடுக்கக்கூடிய நற்பலன்களையும், சனி நல்லது கொடுப்பாருன்னா நல்லதும் கொடுப்பார். உங்களுடைய வளர்ச்சிக்கு சனி காரணமாக இருக்கணும், குரு காரணமாக இருக்க மாட்டார். அப்பேற்பட்ட கிரகங்களின் நற்பலன்களை வாரி வழங்குவதற்கு சாதகமாக செயல்படக்கூடிய, அதாவது அதை கொண்டு உங்ககிட்ட சேர்க்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டால் இந்த சுக்கிர பயிற்சி தான். இந்த சுக்கிர பயிற்சி 2026 பிப்ரவரி 5லேருந்து மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய சுக்கிர பயிற்சியானது மாற்றங்கள், ஏன்னா அவர் உச்சத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கார், அதனால் பல மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருப்பார்.
அது உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், என்கிட்ட நீங்கள் கன்சல்டேஷன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், கைபேசி எண்களில், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வரலாம். 80 நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரில் வரலாம். 72 நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் என்னும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.